ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பிரேக் டவுன் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இது டெய்லி டைம் ஃப்ரேம் இது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு க்ளீன் அப் ட்ரெண்டில் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் சைடில் புஷ் பண்ணிடுச்சு. ஸோ எஸ்டர்டே வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துட்டு எஸ்டர்டே கேண்டில் வந்து கரெக்டாக இந்த பிரேக் அவுட் ஜோனில் வந்து சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ 4 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ புஷ் இந்த இந்த ஜோனுக்கு மேலே வந்து இந்த 4 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் தெரியும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். சேம் தான் 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப் சைடில் புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இது 30 மினிட்ஸில் வந்து ஸோ லைட்டாக இந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்து ரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் வந்து 90 பிப் ரேஞ்ச் இது. ஸோ பெரிய ரேஞ்ச் இது. ஸோ எஸ்டர்டேலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்படி என்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கேண்டில் வந்து ஆல்ரெடி வந்து அப் சைடில் புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஜோன் கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் வந்து எய்தர் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக 2677க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து ப்ரைஸ் வந்து எந்த ரிஜெக்ஷனுமே கொடுக்காம டைரெக்டாக புஷ் பண்ணி இது மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி அப்படின்னா லைக் இந்த மாதிரி வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதோட ஐஏ பிரேக் பண்ணதுமே, ஸோ ஐஏ என்னென்னா இந்த கேண்டிலோட டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப்பை கட் பண்ணதுமே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு க்ளீன் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸாக்டாக ஸோ இந்த கேண்டிலுக்கு டவுன் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு லெஸ் தென் 10 பிப் ஸ்டாப் லாஸ் தான் வரும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ சேம் என்னென்னா சேம் செல்லுக்குமே வந்து ஸோ அதே தான். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு டாப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஓன் லோ பிரேக் பண்ணதுமே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் ஒரு க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ஒரு க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஸோ ஹையர் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 70-80 பிப் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா அதில் 50% நம்ம வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல் ரேஞ்ச் எப்பயுமே எய்ம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 20 பிப்ஸ் வந்து ரெகுலராக கேட்ச் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா?